மஇக அரசியலின் மூலம் அமைச்சர், துணை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்து படிப்படியாக முன்னேறி அக்கட்சியின் 8வது தலைவராக சிறப்பாக சேவையாற்றிய டத்துஸ்ரீ ஜி பழனிவேலுவின் மறைவுக்கு மூத்த அரசியல்வாதி தன்ஸ்ரீ க குமரன் இரங்கல் தெரிவித்தார். சுயநலம் கருதாத இத்தலைவரிடமிருந்து தாம் கற்றுக்கொண்ட ஏராளமான பண்பு நலன்களையும் நட்பும் தமக்கு பல்வேறு வகையில் தோள் கொடுப்பதாக அவர் புகழாரம் சூட்டினார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட டத்துஸ்ரீ பழனிவேல் அரசியலில் ஆரவாரமின்றி அமைதியாக இருந்து இந்திய மக்களின் நலனுக்காக பல நலத்திட்டங்களை மேற்கொண்டு வந்ததாக தம்மோடு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அரசியலில் பயணித்த தன்ஸ்ரீ குமரன் கூறினார். ஒரு அரசியல்வாதி என்பதை விட ஒரு நல்ல நண்பராகத்தான் அவரை பார்த்தேன். அரசியலிலே அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து கட்சி தலைவராக குறுகிய காலத்தில் வந்து குறுகிய காலமே தலைவர் பதவியில் இருந்தாலும் தன்னால் இயன்றதை இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்கு முயன்றிருக்கின்றார்கள். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார உருமாற்ற திட்டமாக தாம் அமைச்சரவையில் இருந்த காலகட்டத்தில் செடிக் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்த பெருமை பழனிவேலுவைச் சேரும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக அவர் காலத்தில் தான் அவர் அமைச்சரவையில் இருந்தபோது தான் சிடிக் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம்தான் பிற்காலத்தில் இந்திய சமுதாயத்தை பொருளாதார உருமாற்ற திட்டமாக உருவெடுத்தது. குறைந்த காலமே அவர் அரசியல் இருந்தாலும் ஆரவார அரசியலில் அவர் எப்போதுமே ஈடுபட்டதில்லை. காலங்கள் கடந்தாலும் மஇக இருக்கும் வரை நிச்சயமாக அன்னாரின் சேவையும் நற்பெயரும் நிலைத்திருக்கும் என்று குமரன் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்தார்.